உங்களுக்கு கருவாடு ரொம்ப பிடிக்குமா? கருவாட்டுல என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கு? அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது? பார்த்துடலாம் வாங்க. அசைவ விரும்பிகளுக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல, அதுவும் கடல்வாழ் பகுதி அந்த சைடுல இருக்கிறவங்களுக்கு கருவாடும் அவங்க உணவும் பிரிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு கருவாட விரும்பி உணவுல சேர்த்துப்பாங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச உணவு. கருவாடுல என்ன நியூட்ரிஷன் இருக்கு பார்த்துருவோம். ஃப்ரெஷ் மீனை நம்ம நல்லா உப்பு தண்ணியில நல்லா ஊற வச்சு, அதை வெயில்ல காய வச்சு, அதோடைய வாட்டர் கண்டென்ட் 20% கீழே குறையும் போது வரதுதாங்க கருவாடு. எந்த பிரச்சனை இல்லாமல் நீண்ட நாள் அதை சேமித்து வச்சு சாப்பிட முடியும். ஸோ ஃப்ரெஷ் மீனில் ஒரு 100 கிராமில் 100-120 கலோரி இருக்குன்னா கருவாட்டில் 200-250 கலோரி இருக்கும். அதோட முக்கியமானது அதோட புரோட்டீன் தாங்க. ஃப்ரெஷ் மீனில் 100 கிராமில் ஒரு 20-22 கிராம் வரைக்கும் புரோட்டீன் இருக்கலாம். கருவாட்டில் 100 கிராமில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் 55-70 கிராம் புரோட்டீன் 100 கிராம் கருவாட்டில் இருக்கும். ரிச்சஸ்ட் சோர்ஸுங்க. 100 கிராம் கருவாடு சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் சூப்பராக கிடைச்சிடும். அது இல்லாமல் ஒமேகா 3 கொழுப்புகள் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஃப்ரெஷ் மீனோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும். ஸோ சூப்பரான புரோட்டீன் எடுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு, மற்ற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கருவாடு ஒரு சூப்பரான உணவு. எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அதோட அதிகப்படியான உப்பு 100 கிராம் கருவாட்டிலே 5-7 கிராமுக்கு மேல உப்பு கிடைக்கலாம். அந்த உப்புனால இருதய பிரச்சனை, அப்புறம் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை, சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க, அதிக ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். இவங்க மட்டும் கருவாடை அதிகமாக சேர்த்துக்காம இருக்கிறது நல்லது. மற்றவங்க தாராளமாக கருவாட்டை அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். சமீபத்தில் ஒரு கைட்லைன்ஸ் பார்த்தேங்க. ஸ்ரீலங்காவில், நம்ம இலங்கையில் 6 மாத குழந்தைக்கு ஒரு நாளைக்கு நெத்திலி கருவாடோட பவுடர் பண்ணி நம்ம இணை உணவில் 2 ஸ்பூன் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக பாருங்கள். 2 ஸ்பூன் சேர்த்தாலே உங்களுக்கு ஒரு 6-7 கிராம் புரோட்டீன் ஈஸியாக கிடச்சிடும். எவ்வளோ ஈஸியாக புரோட்டீனை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக அவங்க உணவு முறையில் சேர்த்துருக்காங்க. இதை நாமளும் பின்பற்றலாம். மற்ற விஷயங்களை, கருவாட்டை பற்றின விஷயங்கள் ஞாபகங்க. ஸோ கருவாடு யார் யாருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.